காவல் நிலையத்தில் நம்ம ஒரு புகார் மனு கொடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அளிக்கக்கூடிய புகார் மனு மீது விசாரணை அலுவலர் எப்படி விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு காவல் நிலைய ஆணைகள், தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 562 உட்பிரிவு 1ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க காவல் நிலையத்துல போய் ஒரு புகார் மனு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த விசாரணை அலுவலர் வந்து ஒருதலை பட்சமாக இல்ல சம்பந்தப்பட்ட நபருக்கு அவர் கொஞ்சம் வசதியானவர் அப்படின்னா அவருக்கு சாதகமாகவும் உங்களுக்கு பாதகமாகவும் அவர் விசாரணை செய்யறாரு. இல்ல உங்களை மிரட்டி அப்படியெல்லாம் நடக்கணும்னு எழுதி கொடுத்துட்டு போ, இந்த கேஸை நீ வாபஸ் வாங்கு, இல்ல அப்படின்னா உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதாச்சும் மிரட்டி உங்கள்கிட்ட எழுதி கேட்கிறாரு அப்படின்னா நீங்க தாராளமாக நீங்க எழுதி கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தில் நீங்க இப்ப எழுதலாம். அதாவது தமிழ்நாடு காவல் நிலைய ஆணைகள் 562 உட்பிரிவு 1 படி ஒரு விசாரணை அலுவலர் நேர்மையாகவும் நடுநிலையாகவும் யாருக்கு பாதகமாகவும் யாருக்கு சாதகமாகவும் விசாரணையை மேற்கொள்ளக்கூடாது. அப்படி மேற்கொள்வது இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிரான செயல். இதை தெளிவாக காவல் நிலைய ஆணைகள், த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 562 உட்பிரிவு 1 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் என்னுடைய வழக்கை பொறுத்த மட்டில் விசாரணை அலுவலர், இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய ஐஓ ஒருதலை பட்சமாக எதிரிகளை காப்பாற்ற வேண்டும் நோக்கத்திற்காகவும் இல்ல அப்படின்னா அவர்களுக்காக என்னை பழியை ஏற்றுக்கொள்ள சொல்லி என்னை வற்புறுத்தி எனது வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி என்னை நிர்பந்தம் செய்கிறார். இப்படிப்பட்ட விசாரணையை எனக்கு துளி அளவு உடன்படிக்கை இல்லை, எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி கொடுக்கலாம். இல்ல சார் நம்ம எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அவர் அங்கேயே படிச்சு பார்த்துட்டு நம்மளை திட்டுவாரு, இல்ல அடிப்பாரு, இல்ல நமக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்படியெல்லாம் காவல்துறையில பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அந்த விசாரணையை நீங்க வந்து புறக்கணிச்சுட்டு அவரை எழுதி கொடுக்காம நீங்க நேரடியாக ஒரு புகார் மனு தயார் செஞ்சு மேல்முறையீட்டு மனுவாக இத்தனாம் தேதி காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தேன், அந்த புகார் மனு மீது விசாரணை மேற்கொண்ட இந்த விசாரணை அலுவலர் இந்த தமிழ்நாடு காவல் நிலைய ஆணைகள் 562 உட்பிரிவு 1க்கு எதிராக ஒருதலை பட்சமாக விசாரணையை மேற்கொள்கிறார். இப்படி மேற்கொள்ளும் பட்சத்தில் எனக்கான நீதியும் நேர்மையும் கிடைக்காது, அவர் வந்து ஒருவருக்கு சாதகமாகவும் ஒருவருக்கு பாதகமாகவும் விசாரணை மேற்கொள்றான்னு சொல்லி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு நீங்க மேல்முறையீட்டு மனு கொடுக்கலாம். அதை நேரடியாக ஒவ்வொரு வாரத்தின் புதன்கிழமையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக புகார் மனுவை பெறுகிறார். அங்கு நீங்க நேரடியாக இந்த புகார் மனுவை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். நீங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இது தெளிவாக சொல்லுது, நேர்மையான விசாரணையை மேற்கொள்ளணும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அவர்கள் என்று.